Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சுலபமா ரொம்ப சீக்கிரமா எப்படி நம்ம parchment paper நம்ம கேக் டின்ஸ்ல லைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை இத்தனை நாள் parchment paper லைன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் ரோல் எடுத்துக்கறேன். உங்ககிட்ட ஷீட்ஸ் இருந்துச்சுனால பிரச்சனை இல்ல. அப்புறம் நீங்க யூஸ் பண்ற கேக் டின்ன சென்டர்ல வச்சிட்டு அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒரு 2 cm கேப் கொடுத்து அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த டின்ன ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம பேக்கிங் ஷீட்டை ஈக்குவல் ஹாஃபா மடிச்சிருங்க. இப்போ அதை இன்னொரு ஹாஃபா நம்ம நார்மலா பேப்பர்லாம் மடிப்போம்ல அந்த மாதிரி இன்னொரு ஹாஃபா மடிச்சிருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ திரும்ப மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து நம்மளோட பேப்பரோட சென்டர் பார்ட். அதாவது இதுதான் வந்து நம்மளோட பேப்பரையே ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு பார்ட். நீங்கள் அந்த சென்டரோட பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு அட்டாச் ஆகிருக்கும். அந்த சென்டர்லேருந்து இருக்க ஒரு சைடு வந்து எது கூடயுமே அட்டாச் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி. அந்த சைடு எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப அதையவே சென்டராக வச்சுட்டு அதே சைடை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நீங்க மடிச்சதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டை மாதிரி இருக்கும். இப்போ உங்க கேக் டின் எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கண் அளவுல அதோட சென்டர் பகுதி எதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பேக்கிங் பேப்பரை இந்த சென்டர் பகுதியிலிருந்து நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு லைட்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சிசர் வச்சு அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கையில் வச்சிருக்க இந்த ஹாஃபை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணோம்ல அதே மாதிரி திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்னதாவோ பெருசாவோ வந்து கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ஈஸியாக சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் தப்பான பகுதியில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து 2ஆக கிழிஞ்சு போயிடும். அதனால கவனமாக சென்டர் எதுன்னு பார்த்து கட் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை ஈஸியா லைன் பண்ணலாம். இனிமேல் நீங்க பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்றப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.